கார்த்திக், கொஞ்சம் கேபினுக்கு வரீங்களா? கீழே கொஞ்சம் டீ ஊற்றிருக்கு, க்ளீன் பண்ணணும். வரேன் சார். அங்கே டீ ஊற்றிருக்கு, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. என்ன பார்க்குறீங்க? சொன்னது மறந்துடுச்சா? சொன்ன வேலையை செஞ்சோமா போனோமான்னு இருக்கணும். போங்க, போய் மாப் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணுங்க. சரிங்க சார். என்னப்பா நடக்குதுங்க? அவர் என் புருஷன்பா. அவர் எதுக்கு வேலைக்காரங்க செய்யற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ள தான் நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாரு. நான் கூட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் அவர் கேட்கல. நிறுத்துங்கப்பா. எனக்கு உங்களை பத்தி அவரை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் அவருக்கே தெரியாம எனக்கு ஆபீஸ்க்கு வந்தேன். நீங்க முன்ன மாதிரி ஈகோ பிடிச்சிருக்க மாட்டீங்க, மாறி இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அவர் இந்த வேலைக்கே அமிச்சேன். ஆனா நீங்க இன்னும் மாறவே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என் புருஷன் சொல்றதை கேட்டிருக்கணும். கேட்காதது ஏன் தப்புதான். மேடம், கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? க்ளீன் பண்ணணும். நான் பண்ணது தப்புதான். இனி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே கேக்குறேன். உங்களுக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பேங்க்ல இருக்க சேவிங்ஸ் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. இப்போவாச்சும் உங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? அவர் ஒன்றும் நம்ம கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுனால உதவி பண்ணல, நம்மளை கேவலப்படுத்துங்கிறதுக்காக தான் உதவி பண்ற மாதிரி நடிச்சிருக்காரு. வாமினா போலாம்.